ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி பாலக் தால் செய்யலாம். அதுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. தோரன் பருப்பு, சாம்பார் பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு. பாலக் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா இந்த தால்லையும் போடலாம். இல்லைன்னா தால் வெந்த பிறகு நீங்கள் பாலக்கை போட்டு ஒரு விசில் எடுக்கலாம். இப்போ நான் இதில் எல்லாமே தால்லையே போட்டு எப்படி சமைக்கணும் காமிக்கிறேன். இதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் ஒரே குக்கரில் போட்டு பாலக் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கீரை மாதிரியே வாஷ் பண்ணிவிட்டு இதிலே போட்டுடுங்க. 2 to 3 விசில்ஸ் எடுத்துகிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தனியாக ஒரு பேனில் ஆயில் போட்டு கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிடுங்க. 1 டீஸ்பூன் கடலை மாவு மேலே துருவிட்டு ஒரு பாயில் மட்டும் எடுத்துடுங்க. யம்மி பாலக் தால் ரெடி. இது நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, ரோட்டி, ஃபுல்கா எல்லாத்தோட சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி வந்தது. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தால், பாலக் எல்லாம் வெந்த பிறகு தாளித்த பிறகு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க. ரொம்ப யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர். தேங்க்யூ.